ஸோ ஹே கைஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க ரிலேஷன்ஷிப்க்குரிய கைடன்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன பண்றனால உங்க ரிலேஷன்ஷிப்போட ஸ்டேட் இன்னும் நல்ல விதத்துல வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களோட சைட்ல இருந்து நீங்க என்னென்ன விஷயம் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்ற பத்தி நம்ம ஒரு கைடன்ஸா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி ரீடிங் நவ். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட்டிங் தி ரீடிங், ஸோ கைஸ் ப்ளீஸ் டு லைக், சப்ஸ்கிரைப் டு கிவ் சப்போர்ட். ரைட் நவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லைக் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். சில பேருக்கு வந்து உங்களோட பர்சன் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை எதுவுமே வந்து காது கொடுத்து கேட்கறது கூட வந்து ரெடியாக இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஏன்னா உங்கள் சைட்லேருந்து பார்க்குறப்ப அந்த ஒரு இக்னோரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் வந்து பார்க்குறேன். சில பேருக்கு ரீசெண்டாக ஏதாவது ஒரு சில பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸ் நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கலாம். இல்லை ரொம்ப நாளாகவே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு ப்ராப்பர் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இல்லாமல் வந்து இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். என்ன பேசினாலும் எப்போ பார்த்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சில சண்டை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன அப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து டே பை டே வந்து இழந்துட்டு போகிறீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களை அறியாமலே வந்து அது லூஸ் ஆக தான் செய்யுது. பிகாஸ் இங்கே இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஒரு சில விதம் எல்லாமே ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு அப்படின்றதால. ஸோ ரைட் நோவோட கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் ஃபீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் உங்களோட பர்சன் கிட்டே நீங்கள் வந்து என்ன பேசணும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலுமே அது எதுவுமே கரெக்டாக வந்து போகாது. அது எதுவுமே கரெக்டாக வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா அவங்க வேற ஒரு மனநிலைமையில் இருக்காங்க, நீங்கள் வேற ஒரு மனநிலைமையில் இருக்கீங்க. ஸோ இந்த கனெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி உங்களோட புரிதல் வேற விதமாக இருக்குது, அவங்களோட புரிதல் வேற விதமாக இருக்குது. ஸோ ரெண்டு பேரோட மைண்ட் செட்டுமே இங்கே நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு அப் அண்ட் டவுனாக இருக்குது அப்படிங்கிறப்போ, ஸோ இதில் இப்போதைக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வரப்போகிறது கிடையாது. ஸோ ரைட் நோவோட கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பார்க்குறப்போ லிட்டில் பிட் நீங்கள் ஒரு சில ஸ்பேஸ் எடுக்கிறது, உங்களோட செல்ஃப் லவ் அண்ட் உங்களோட செல்ஃப் ரூட்டைன் ஒர்க்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சில ஸ்பேஸ் அப்படின்றது எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல கொஞ்சமாக நம்ம வந்து சேஞ்ச் பார்க்க முடியும். ஸோ அவங்களுமே ஒரு விதத்தில் வந்து ஹீல் ஆவாங்க, நீங்களுமே ஒரு விதத்தில் வந்து ஹீல் ஆவீங்க. ஸோ தட் த ஹீலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரைட் நோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த செல்ஃப் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே கம்ப்ளீட்டாகவே வந்துருக்கு. ஸோ ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் உங்களோட டெய்லி ருட்டைன் ஒர்க்ஸில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களோட கரியரில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லேட்டர் ஆன் சைட் பை சைட் அக்கார்டிங் டு டைம் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஹீல் ஆக தான் செய்யும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு குட் சேஞ்ச் உங்களுக்கு வரதான் செய்யும். ஓகே, ஸோ டோன்ட் லூஸ் யுவர் ஹோப் அண்ட் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபியூச்சர்.